பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லும்போது, அது எந்த காரியமாக வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் போய் என் மகனே என் மகளே இந்த காரியத்தை நீ செய்யணும், இந்த காரியத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தும் போது, ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை செய்ய சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் நமக்கு வரும். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சிட முடியுமா, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட முடியுமா? அதே போல் சில இடங்களில் கர்த்தர் பேச சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். அதே மாதிரி தான் இங்கே மோசேக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சிலர் பேசும்போது என்னென்னா, நார்மலாக பேசும்போது கூட்டத்தில் பேசும்போது பேசிடுவாங்க, ஆளுங்களோட இருக்கும்போது பேசிடுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் போய் நின்று பேசு அப்படின்னா நிச்சயமாக பேச்சு வராது சில பேருக்கு. நார்மலாக இப்போ சக நண்பர்களோட குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிறதுனா சூப்பராக பேசுவாங்க, நல்லா வாயடிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஏறி போய் நின்று அவங்கள்ட்ட பேசு அப்படின்னா வராது. அப்படியே அந்த ஒரு தடுமாற்றம் வரும். அதே மாதிரி தான் இங்கே மோசேக்கும் ஒரு பெரிய போராட்டம் நிற்கிது. ஆண்டவர் சொல்ல, நீ பார்வோன் இடத்துல போய் பேசுப்பா அப்படின்னும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரை என்னால் எல்லாம் பேசிட முடியாது ஆண்டவரே, வேறு யாராவது அனுப்புங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ என்ன பேசணுமோ அதை நான் உனக்கு சொல்லுவேன். இந்த அனுபவத்தில் எத்தனை பேர் கடந்து போயிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய நேரத்தில் நாம் யோசிப்போம், ஐயோ இதெல்லாம் நடந்துருமா, இதெல்லாம் செஞ்சிருமா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்துருமான்னு சொல்லி நாமெல்லாம் போய் அந்த இடத்துல பேசி இந்த காரியம் நடந்துருமானெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். நீ என்ன பேசணுங்கிறத நான் உனக்கு போதிப்பேன். இது எப்படிப்பட்ட ஒரு கிருபை பார்த்தீங்களா? நம்ம என்ன பேசணும் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தெரியாத ஒரு ஆளை தான் கர்த்தர் சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு சொல்லித்தர்றேன், நீ போய் பேசு. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா, நீ போய் என்ன செய்ய அப்படின்னா பேசு. உன் வாயோட என் வாய் இருக்கும். நீ என்ன பேசணுங்கிறத உன் வாயில் வார்த்தையை நான் வச்சு அனுப்புவேன். இது எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு மனுஷனை தேவன் தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, நம்முடைய பலவீனம் அதுவாக இருக்கலாம். எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஒருத்தரை பார்த்த உடனே போய் பேசுகிறது செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு வராது. ஒருவேளை நீங்களும் கடந்து போகிற பாதையில் அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, எனக்கெல்லாம் டக்குன்னு ஒரு சில இடத்துல போன உடனே பேச்சு வந்துடாது. சில மனிதர்களை பார்த்த உடனே என்னால் பேசிட முடியாது அப்படிங்கிற ஒரு சுபாவத்தில், அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்காக நீங்கள் பேச வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். போதிச்சு, இந்த இடத்துல இப்படி பேசு மகனே, இப்படி பேசு மகளே, இந்த சூழ்நிலைமையில் இப்படி நடந்துக்கன்னு சொல்லி இனி கர்த்தரே உங்களை நடத்த போகிறாரு. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலை, இந்த காரியத்தை பார்த்து இது என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி இருக்குமோன்னு நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வார்த்தையை எப்படி அந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற காரியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். நீ பேச வேண்டிய வார்த்தையை நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்தில் சில சூழ்நிலைகள்லாம் போகும்போது, ஐயோ இதிலெல்லாம் நான் பண்ணிட முடியாது, ஒரு செமினார் எடுக்க சொன்னால் இதெல்லாம் என்னால் பண்ணிட முடியாது, ஒரு இடத்துல போய் பேசு அப்படின்னா அதெல்லாம் என்னால் பண்ணிட முடியாதுன்னு சொல்லி தயங்கி 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 தேவ சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, இந்த இடத்துலலாம் நான் போய் இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் பேசிட முடியாது, இவங்கெல்லாம் ஹையர்
அஃபீஷியல்ஸ், இவங்க முன்னாடியெல்லாம் நான் பேசிட முடியாது, இவங்கக்கிட்டையெல்லாம் நான் பேசினா நான் பேசுகிறதுக்கு எனக்கு அந்த நேரத்தில் சரியான வார்த்தை வராது, எனக்கு அந்த வார்த்தைகள் குளற ஆரம்பிச்சிடும், நான் சரியாக பேசிட மாட்டேன், என்னால் அந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ உன் வாயோட கர்த்தருடைய வாய் இருந்து நீங்கள் என்ன பேசணுமோ பேச வேண்டிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கிற ஒரு அழகான தேவன் இன்றைக்கு உங்களோட கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ போயா, உன் வாயோட இருந்து நீ என்ன பேசணுங்கிறத நான் உனக்கு போதிப்பேன். அதனால ஆண்டவர் பேசுறதுக்கு வார்த்தை எடுத்து கொடுத்தாருன்னா அந்த இடத்துல வேற யார் அதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. எனவே சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆயத்தமாக இருங்க. நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். நீ என்ன பேசணும் மகளே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மேலே நான் என்ன பேசணும், பயப்படுற காரியத்தில் ஆண்டவரே நான் என்ன பேசணும், இந்த இடத்துல இவங்ககிட்ட போய் நான் என்ன பேசணும், இந்த ஹையர் அஃபிஷியல்கிட்ட நான் எப்படி பேசணும், என்ன காரியங்கள் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்து பேச வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ChatGPTயை நம்பி இன்றைக்கி அநேகம் பேர் உட்காந்துட்ருக்குறோம். எப்படி பேசுவதுன்னு சொல்லி அது கேட்டால் அது எடுத்து கொடுக்குற ஸ்கிரிப்டை பற்றி பேசுகிற ஆட்கள் உண்டு. அதை நம்பி கூட போவோமே ஒழிய, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகனே மகளே, என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். ChatGPTயை நம்பி போய் இந்த இடத்துல என்ன பேசணும், இந்த செமினாருக்கு என்ன பேசணும், இந்த கண்டென்ட்டுக்கு என்ன பேசணும்னு போய் கேட்குறீங்களே, உங்கள் பரம தகப்பன் நான் இருக்கிறேன். என்கிட்ட வந்து கேட்டால் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு பேசுகிற வார்த்தையை எடுத்து கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ChatGPT கண்டென்ட் வந்து ஒரு அளவுக்கு மேலே பல பேர் எடுக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட்டை இந்த உலகத்தில் எவனாலும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்து உங்கள் பேச்சில் ஒரு யூனிக்னஸை கொடுக்கறதுக்கு பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு ரெடியாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மகனே மகளே வாங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பேசுகிறதுக்கு தெரியாமல் தானே முழிக்கிறீங்க, அது இல்லாமல் தானே இந்த கம்பெனியில் இப்படியெல்லாம் போய் பேசிட முடியாது, செஞ்சிட முடியாது, இந்த கம்பெனியில் இப்படியெல்லாம் போய் இருந்துட முடியாதுன்னு சொல்லி சொல்லி தானே நீங்கள் அப்படியே தயங்கி போய் அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயோட நான் இருப்பேன், நான் பேசுவேன், நான் நடத்துவேன், உன் வாயை நான் திறப்பேன், நீ பேச வேண்டிய வார்த்தையை நான் சொல்லி கொடுத்து நடத்துவேன். ஆண்டவர் எவ்வளோ அழகான ஒரு தேவன் பார்த்தீங்களா? இப்படி ஒரு தேவனை அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப 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 பாக்கியவான் நம்ம தான். அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை நான் நிறைய நேரத்தில் தயங்குறேன், பேசுகிறதுக்கு நான் பயங்கரமாக யோசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு முன்னாடி நிற்கிது. ஆண்டவர் என்னை ஒரு விஷயம் பலப்படுத்துங்க. ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா? ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறேன். அன்றைக்கு மோசையை பலப்படுத்தினீரே, உன் வாயோடு நான் இருந்து நீ பேச வேண்டிய வார்த்தையை உனக்கு போதிப்பேன்னு சொன்னீங்களேப்பா, அதே மாதிரி எங்களுக்கும் இப்போ நீங்கள் வார்த்தையை கொடுங்க ஆண்டவரை. எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை வார்த்தையை கொடுக்கறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க. ஸ்டேஜ் ஃபியரை எங்களை விட்டு நீக்குங்க ஆண்டவரை. எந்த இடத்துல பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்கள் வாயோடு உங்கள் வாயை வச்சு நீங்கள் பேசுங்கப்பா. அதுக்கு கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரை. அதுக்கு அபிஷேகத்தை கொடுங்க, அந்த பலனை கொடுங்க. அப்படியே உங்கள் கட்டத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. பரலோகத்தின் தேவனானவர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களோட பேசுங்க, நீங்கள் எங்களை நடத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவனுடைய கரத்துக்கு நேராக எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தார் எங்களை பார்த்து கொள்ளுங்க. தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.